ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் விவோ மொபைலில் இருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபீச்சர், அதாவது நிறையா பேருக்கு இன்னும் தெரியாத ஒரு அருமையான ஃபீச்சரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஃபியூச்சர்னா, நீங்கள் ஆதார் கார்டோ ஒரு ஓட்டர் ஐடியோ இல்லை வேறு ஏதாவது இமேஜையோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு பர்சனுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளே ஸ்டோரில் போய் பிடிஎஃப் கன்வெர்ட்டட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதுல இந்த இமேஜை அப்ளை பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அனுப்புவீங்க. இவ்வளவு நாளா நம்ம இப்படித்தான் செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம விவோ மொபைல்ல இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், அதாவது பிடிஎஃப் கன்வெர்ட்டட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா டிஃபால்ட்டாவே உங்க இமேஜஸ் பிடிஎஃப் மாத்திக்கக்கூடிய ஃபெசிலிட்டி உங்க விவோ மொபைல்ல இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறேன். இந்த போட்டோவை பிடிஎஃப் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த போட்டோவை ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜெனரேட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நம்ம இந்த ஒரு இமேஜஸ் மட்டும் கிடையாது, ஒரு 4-5 இமேஜஸையும் நீங்க ஒன்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாட்டம்ல ரைட் சைடு பாத்தீங்கன்னா பிளஸ்ங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எந்தெந்த இமேஜ் எல்லாம் நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எங்கிட்ட இருக்கக்கூடிய சில இமேஜஸை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு மேல டாப்ல இருக்கிற ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்ம செலக்ட் பண்ண இந்த 4 இமேஜஸும் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. இதுக்கப்புறமா மேல பாத்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைல் நேம் என்னன்னு கேட்கும், அதுவே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கும். இது நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகுது, இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை வியூ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம், வியூ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். சரி, இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த தடவை நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த இமேஜஸ் அந்த பிடிஎஃப் மறுபடியும் யூஸ் பண்ணணும்னா நேராக உங்கள் கூகுள் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி அதில் பாட்டமில் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண அந்த பிடிஎஃப் ஃபைல் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஷேருங்கிறத கொடுத்து நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் ஓப்பன் பண்ணுறப்பவே வர்றப்போ நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த பிடிஎஃபை எடுக்கணும்னா இந்த மெத்தடில் ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவோ மொபைலில் இந்த ஃபியூச்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா என்னுடைய விவோ T144 வாட்ச் மொபைலில் இந்த ஃபியூச்சர் இருக்குது. உங்கள் விவோ மொபைலில் இந்த ஃபியூச்சர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.